Hello everyone, welcome to my channel Srini Studies. இன்னைக்கு நம்ம the print culture and the modern world chapterல next topic பார்க்க போகிறோம். இது என்னன்னா வந்துட்டு இந்தியா and the world of print. ஓகேங்களா, இந்தியா and the world of print அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து இந்த print culture அப்படிங்கிறது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, இந்தியன்ஸ்க்கு வந்து இது எப்படி பெனிஃபிட் ஆச்சு, இது வந்து நல்லா இருந்ததா இல்லை இது வந்து அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா manuscripts before the age of print. ஓகேங்களா, இந்தியாவில் வந்துட்டு பிரிண்ட் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னென்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருந்தது. அதாவது ஓல்டு ரெக்கார்ட்ஸ், அதாவது பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, அது எல்லாமே என்னென்னா சான்ஸ்கிரிட், அராபிக், பர்ஷியன், அப்புறம் என்னென்னா வெர்னாக்குலர் லாங்குவேஜ். வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அப்படின்னா வந்து ரீஜியன் லாங்குவேஜஸ். ஓகேங்களா, இது வந்து பொலிட்டிக்ஸில் படிப்பீங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி இதில் வந்து எழுதுகிறாங்க. இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த ஓல்டு ஹிஸ்ட்ரிஸ். ஓகேங்களா, இந்த ஓல்டு ஹிஸ்ட்ரிஸ் இல்லைனா வந்துட்டு யாராவது ஒரு பொயட்ரி எழுதியிருந்தாலோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றது எதில் எழுதியிருந்தாங்க அப்படின்னா பாம் லீவ்ஸ்லேயோ இல்லைனா வந்து ஹேண்ட்மேட் பேப்பர்லேயோ இல்லை பாம் லீவ்ஸ், அதாவது பனை ஓலைச்சுவடிகள் அப்படின்ட்டு சொல்லுவோமா, அதிலெல்லாம் வந்துட்டு இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து எழுதி வச்சுருந்தாங்களா. ஓகேங்களா, இப்போ இந்த பேஜஸ்லாம் இருக்குல்ல, இந்த பேஜஸ், அதாவது அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸில் இப்போ பாம் லீஃபில் அந்த ஓலைச்சுவடிகள் அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் வந்து எழுதிட்டு அதை சுற்றி வந்து உட்டு, அதாவது மரக்கட்டையினால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து வச்சு தைக்கிறாங்க. சுற்றி வந்து மரத்தை வச்சு, அதாவது ரெண்டு சைடு இப்போ நம்ம புக்குக்கு வந்து கவர் எப்படி இருக்கோ, புக்கு கவர் இருக்குல்ல, புக்கு கட்டை, அது மாதிரி என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி அந்த பாம் லீவ்ஸையோ அந்த ஓலைச்சுவடிகள். ஓகேங்களா, ஓலைச்சுவடிகள் இந்த பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த உட்டை வச்சு தைக்கிறாங்க. உட்டை கவராக மாட்டி அதை வந்து தைக்கிறாங்க. ஓகேங்களா, தச்சு எதுக்குன்னா ப்ரிசர்வேஷனுக்காண்டி. சும்மா வச்சோம்னா அது வந்துட்டு எதாவது ஆகிடும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்செக்ட்ஸ் வந்துட்டு அரிச்சிட்டு போயிடும், அதாவது சாப்பிட்டுட்டு போயிடும். ஓகேங்களா, ஏன்னா வந்துட்டு அதுவும் ஒரு லீஃப் தானே, இலை தானே, எப்படி இருந்தாலும் வந்துட்டு பூச்சி அரிச்சிடும். ஓகேங்களா, அதனால வந்துட்டு இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ மேனுஸ்கிரிப்ட்ஸ் அதை வந்துட்டு என்னென்னா வந்துட்டு அது ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவ், அதாவது காசு அது விலை அதிகம். ஓகேங்களா, அது வந்து எல்லாருனாலையும் வந்துட்டு வாங்கவோ இல்லைனா அது வந்து ஒரு காப்பி தான் இருக்கும். இப்போ ஒரு பொயட்ரி, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு போம் எழுதினார், அதாவது பாஸ்டில், அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர், அதாவது இந்த ஓலைச்சுவடிகள் அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் போயம் எழுதினார்னா அந்த போயமை இப்போ போய் நான் போய் வாங்க முடியுமா, எனக்கு அந்த ஓலைச்சுவடியை தாங்க, அவர் எழுதின அந்த ஓலைச்சுவடியை தாங்க அப்படின்ட்டு நான் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சில பேர் தான் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, அவங்களும் வந்துட்டு தே ஹாவ் டு ஹேண்டில் இட் வெரி கேர்ஃபுல்லி, ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு எப்படின்னா ரொம்ப ஈஸியாலாம் அதை வந்து படிச்சிட முடியாது, ரொம்பவே கஷ்டமாக தான் படிக்க முடியும். ஓகேங்களா, கஷ்டமாக இருக்கும், படிக்கவும் கஷ்டமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லைட்டாக அப்படின்னா கிழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ரீ கலோனியல் பெங்கால், அதாவது பெங்காலில் வந்துட்டு, அதாவது ப்ரீ கலோனியல், அதாவது காலனி, அதாவது பிரிட்டிஷ் வந்து பெங்காலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குரு இந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்களாம் வந்துட்டு என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு டெக்ஸ்ட்டு, அதாவது புக்ஸ், இப்போ நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்ஸு அப்படின்ட்டு இருக்குன்னா இந்தியா அந்த கண்டெம்பரரி வேர்ல்டு, அந்த புக்ஸை வந்துட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து புக்ஸை வந்து ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ இதுதான் வார்த்தைனா இது அப்படியே வேன்னு ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆனால் வந்து அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணால் அவங்களுக்கு எந்த சோர்ஸ் கிடையாது, அப்படி எந்த புக்கும் கிடையாது. டீச்சர் வந்துட்டு அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸில் உள்ளதை வந்து டிக்டேட் பண்ணுவாங்களா, அதாவது சொல்லுவாங்க இதுதான் வந்துட்டு இதில் இருக்குது, இதுதான் அந்த கதை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க வந்துட்டு எழுதுவாங்களா. அவங்களுக்கு எழுத தெரியும், ஆனால் வந்துட்டு படிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது என்ன லாஜிக்கில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு தெரியல. இருந்தாலும் வந்துட்டு என்னென்னா அவங்க எழுதுகிறாங்க, அவங்க நோட்ஸ் எடுக்கிறாங்க, ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த புக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க இது வரைக்கும் படித்தது கிடையாது, ஒரிஜினல் காப்பீஸை வந்துட்டு படித்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதாவது படிப்பறிவு வருது, ஆனால் வந்து ரீட் பண்ணுறது இல்லை, ரீடே பண்ணாமல் வந்துட்டு என்ன ஆகுறாங்கன்னா லிட்ரேட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, பிரிண்ட் கம்ஸ் டு இந்தியா. ஓகேங்களா, இந்தியாவுக்கு பிரிண்ட் வந்துட்டு எப்படி வந்தது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வர்றதுக்கு காரணம் யார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா
போர்ச்சுகீஸ் மிஷினரிஸ், அதாவது போர்ச்சுகீஸ் துறவிகள். ஓகேங்களா, அந்த கிறிஸ்டின்ஸ் அது வந்துட்டு அந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காண்டி போர்ச்சுகீஸில் இருந்துட்டு கோவாவுக்கு வந்துட்டு வராங்க. ஓகேங்களா, அப்போ மிட் 16th செஞ்சுரியில் கோவாவுக்கு வராங்க. அப்போ அவங்க தான் வந்துட்டு அங்கேருந்து யூரோப்லேருந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இந்தியாவுக்கு வந்துட்டு கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஜேசுட் ப்ரீஸ்ட். ஓகேங்களா, ஜேசுட் ப்ரீஸ்ட் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ஜீசஸ். ஓகேங்களா, ஜேசுட் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ஜீசஸ், அதாவது கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு வந்த துறவிகள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கொங்கானி லாங்குவேஜில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கொங்கானி அப்படிங்கிற லாங்குவேஜில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிரிண்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் வந்துட்டு. ஓகேங்களா, 1674 50 புக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க கொங்கானி அப்புறம் கன்னரா லாங்குவேஜில், கன்னரா அண்ட் கொங்கானி லாங்குவேஜில் வந்துட்டு 50 புக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தமிழ் புக் ஃபஸ்ட்டு தமிழ் புக் வந்துட்டு எப்போ பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா 1579 பிரிண்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா கொச்சினில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க, கொச்சின் கேரளா. ஓகேங்களா, கேரளாவில் தமிழ் புக்கு 1579 பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ 1713 வந்துட்டு ஃபஸ்ட்டு மலையாளம் புக் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. 1710 வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா டச் ப்ரொட்டஸ்டன்ட் மிஷினரிஸ் இருக்காங்கல்ல, அதாவது இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சை வந்துட்டு அப்போஸ் பண்ணுறவங்க, அவங்க தான் வந்து ப்ரொட்டஸ்டன்ட், அதாவது முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ப்ரொட்டஸ்டன்ட். ஸோ இவங்க என்னென்னா வந்துட்டு தமிழில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க, அதாவது தமிழில் இருக்கிற அந்த ஓல்டு டெக்ஸ்ட்டு, அந்த இலக்கியம், அந்த வரலாறு, அப்புறம் அந்த போயட்ரிஸ், இது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்து வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 32 தமிழ் டெக்ஸ்ட், 32 தமிழ் அந்த மாதிரி படைப்புகளை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்லேருந்து அவங்க லாங்குவேஜ் டச்சில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 1718 வந்து ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு பெங்கால் கெசட்டி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்துட்டு எடிட் பண்ணுறாரு. ஓகேங்களா, இவர் வந்துட்டு எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாரு. இவர் வந்து எதில் எடிட் பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலீஷில் வந்துட்டு அது வந்து ஒரு இங்கிலீஷ் மேகசின். ஓகேங்களா, பெங்கால் கெசட்டி அப்படிங்கிறது அது வந்து ஒரு வீக்லி மேகசின். ஓகேங்களா, இந்த பெங்கால் கெசட்டியில் வந்துட்டு என்னென்னா கெசட்டியில் வந்துட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ட்ரேடு, அப்புறம் சேல்ஸ் ஆஃப் ஸ்லேவ்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி வந்துட்டு அந்த பெங்கால் கெசட்டி அப்படிங்கிற வீக்லி மேகசின்ஸில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் கம்பெனி அஃபீஷியல், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா காசிப், அதாவது புரணி பேசுகிற மாதிரி வந்துட்டு இந்த வீக்லி மேகசினில் இவர் எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறார். என்னதான் இவர் இங்கிலீஷ்காரராக, அதாவது பிரிட்டிஷ்காரராக இருந்தாலுமே இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இவர் எடிட் பண்ணி அந்த நியூஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த பெங்கால் கெசட்டி அப்படிங்கிற நியூஸ் பேப்பரோட அந்த நியூஸ் மேகசினை வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது, அதை யார் க்ரியேட் பண்ணது அப்படிங்கிறது யாருன்னா கங்காதர் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கார். இவர் வந்துட்டு ராம்மோகன் ராய் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரோட ஒரு நெருங்கின ஒரு ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த கங்காதர் பட்டாச்சாரியா. இவர் தான் வந்துட்டு இந்த பெங்கால் கெசட்டி அப்படிங்கிறத உருவாக்குறாரு. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் இதோட ஒரு எடிட்டர். ஓகேங்களா, அவர் தான் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் பற்றி புரணி பேசுகிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. ஓகேங்களா, ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு இருந்த கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங். ஓகேங்களா, ஸோ இந்த வாரன் ஹாஸ்டிங் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு இந்த ஹிக்கியை வந்துட்டு, அதாவது ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அந்த எடிட்டரை வந்துட்டு பனிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா, ப்ராசிக்யூட்டட் ஹிக்கி. ஓகேங்களா, பனிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா, அப்போ இந்த கவர்னர் ஜெனரல் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி அந்த பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு ஆப்போஸ் பண்ணுற நியூஸ் பேப்பரை என்கரேஜ் பண்ணாமல் பிரிட்டிஷை வந்து புகழ்ந்து பேசுவாங்கள்ல ஒரு சில பேர், ஒரு சில நியூஸ் பேப்பர்ஸ், ஒரு சில மேகசின்ஸ், அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நாங்கள் தான் எல்லாம், பிரிட்டிஷ்னால தான் நம்ம இந்தியா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷை புகழ்ந்து ஒரு சில மேகசின்ஸ்லாம் வந்துட்டு பேசுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி மேகசின்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்துட்டு இந்த வாரன் ஹாஸ்டிங் வந்துட்டு மூவ் பண்ண விடுறாரு. ஆனால் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் பற்றி தப்பாக பேசுகிற மேகசின்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு புக்ஸ் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. யார்? நம்மளோட கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இதோட வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.